வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது முக்குளத்தூர் புலிப்படை. இது தொடர்பாக அந்த கட்சியின் தலைவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். நம்ம இப்போ திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். இந்த நிலைப்பாடு, திடீர் நிலைப்பாடு என்ன காரணம்? வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை காப்பாற்ற நினைப்பவர்களும் ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை அழித்து சர்வாதிகார ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் முக்குளத்தூர் புலிப்படை இதை பார்க்கிறது. ஆக ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக, இந்த தேசத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக, அவரவர்களுடைய தாய்மொழியை காப்பாற்ற வேண்டிய கடமை அவரவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற நிலையிலே, கொள்கையிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த தருணத்தில் இந்தியா கூட்டணியை ஆதரித்து இந்த மதவாத ஒரு இயக்கத்தை, மதவாத ரீதியாக இந்தியாவை பிளவுபடுத்த நினைக்கக்கூடிய ஒரு அரசை, கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு இந்திய வளங்களை எல்லாம் தாரை வார்த்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியின் கீழ் இயங்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சியை துரத்துவதற்கான, அவர்களை அடியோடு தோல்வியுறை செய்வதற்கான, ஒட்டுமொத்தமாக மீண்டும் இந்தியா மீட்டெடுக்கப்பட வேண்டும், மதசார்பற்ற ஒரு நாடை உருவாக்க வேண்டும் என்கின்ற கொள்கையின் உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையிலே தான் முக்குளத்தூர் புலிப்படை இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து எங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் தலைமையிலே இருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்த தமிழகத்திலே போட்டியிடக்கூடிய அவர்களுடைய கூட்டணி இயக்கங்களோடு, கட்சிகளோடு சேர்ந்து போட்டியிடக்கூடிய அந்த 40 தொகுதிகளிலும் அந்த கட்சி வெற்றி பெற்று மத்தியிலே ஒரு மாற்று ஆட்சி உருவாக வேண்டும் என்கின்ற நிலையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இதை நிச்சயமாக நாங்கள் மக்களிடத்தில் எடுத்துச் செல்வதாக மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் உறுதியளித்திருக்கிறோம். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ சட்டப்பேரவையிலேயே முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பாராட்டி பாடியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவிக்காமல் இப்போ திமுகவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அது என்ன மாதிரியான நிலைப்பாடு சார்? அப்படி இல்லை. அதாவது எனக்கான அரசியல் அடையாளத்தை கொடுத்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடியாரோ மற்றவர்களோ ஓபிஎஸ்ஓ போன்றவர்கள் அல்ல, தினகரனை போன்றவர்கள் எல்லாம் அல்ல. எனக்கு அரசியல் அடையாளத்தை கொடுத்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதற்கு எனக்கு ஒரு ஒத்தாசையாக எனக்கு அதில் முன்மொழிந்தவராக இருந்தவர் சின்னம்மா அவர்கள். அதிலே மாற்று கருத்து இல்லை. புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வாயார பாடியவன் தான் நான். புரட்சித் தலைவர் அம்மா என்பவர் வேறு. அவர் இருந்த காலத்தில் தமிழகத்திலே நீட்டை அனுமதித்தாரா? குடியுரிமை சட்டத்தை அனுமதித்தாரா? இப்படி தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் எதிரான எத்தனையோ சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்த பொழுது மோடியா லேடியா என்று கேட்டவர் வேறு. மத்திய அரசு தமிழர்களுக்கும் இந்தியாவுக்கும் கேடான சட்டங்களை கொண்டு வந்த பொழுது தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய ஆட்சியை வளர்த்துக் கொள்வதற்காக, தன்னுடைய சொந்தங்களை பணத்தால் பெருக்கிக் கொள்வதற்காக நின்ற எடப்பாடி என்பவர் வேறு. அந்த அடிப்படையில் தான் தவறு செய்பவர்கள் எவராக இருந்தாலும், அதை நானாக இருந்தாலும், எல்லாருக்கும் உள்ளதா, நானாக இருந்தாலும் தவறு தான். அந்த அடிப்படையில் இது கொள்கை ரீதியாகவோ இது இந்த தேர்தலுக்கான ஒரு அப்படியெல்லாம் இல்லை. இந்திய தேசம் ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழலில், மிக அபாயகரமான ஒரு சூழலில், ஒட்டுமொத்த உலக அரங்கமே இந்தியாவுக்கென்று இருந்த தனித்தன்மையை, பெருந்தன்மையை, ஒரு ஒட்டுமொத்த உலகமே இந்தியாவை ஒரு பெருத்த ஒரு சிறந்த ஒரு ஜனநாயக நாடாக பார்த்த அந்த பெருமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸும் அதை முன்மொழிந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மதவாத சக்திகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை சொல்லுகின்றோம். மதத்தால் மக்களை பிரிப்பதை முக்குளத்தூர் புலிப்படை துணிவாக எதிர்க்கிறது, கடைசி வரை எதிர்த்து நிற்கும் என்பதை உறுதியளிக்கிறோம். சார், ஓபிஎஸ் டிடிவி பாஜக கூட்டணியோட இணைந்திருக்காங்கல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? அதே மாதிரி பாமக பாஜக கூட்டணி எப்படி பார்க்குறீங்க சார்? பாமக பாஜக கூட்டணி அவர்கள் கடந்த 85 இருந்து அந்த கட்சி உருவான காலத்திலிருந்து பார்த்தால் அவர்களுடைய கட்சிக்கான நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறார்கள். அது அவரவர்களுடைய உரிமை. அதற்குள்ளே சென்று கருத்து சொல்வது என்பது எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் ஒரே ஒன்றுதான் ஒட்டுமொத்தமாக வெகுஜனங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், என்னை பொறுத்தவரை தமிழகத்திலே ஒரு மக்களுக்கான இடஒதுக்கீடை போராடி பெற்று உயிரோடு ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது டாக்டர் ராமதாஸ் அவர்கள்தான். அதிலே மாற்று கருத்தே இல்லை. ஆனால் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம், இலக்கு என்பது இடஒதுக்கீடு தான். இந்தியாவிலே ஒட்டுமொத்த சமுதாய மக்களுடைய ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்தி
அந்த ஜாதி ரீதியான கணக்கெடுப்பிலே இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் அடிப்படையிலே அவர்களுக்கான உள் இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகம் இன்றைக்கு அதற்கு முற்றிலும் எதிராக இருக்கக்கூடிய இந்தியாவிலே ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்தக்கூடாது என்றும் உள் இட ஒதுக்கீடு மறுக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோடு எப்படி கூட்டணி வைத்திருக்கிறது என்பதுதான் எங்களை போன்ற 2.5 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகத்திற்கும் 25% இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னும் பிற சமுதாய மக்கள் தனக்கான அங்கீகாரம் தனக்கான மக்கள் தொகை அடிப்படையில் எங்களுக்கும் உள் இடஒதுக்கீடு வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அத்தனை பேரும் அதிர்ச்சியிலே தான் இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. டிடிவி ஓபிஎஸ் அவங்களுடைய கூட்டணி பாஜகவோட கூட்டணி எப்படி பார்க்குறீங்க? என்னம்மா டிடிவி ஓபிஎஸ் இல்லை, அதான் நான் பதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது இன்றைய காலகட்டத்தில் அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது மக்களிடத்தில் மிகவும் விமர்சனமாக இருக்கிறது. நாங்கள் எங்களை பொறுத்தவரை எப்படித்தான் ஏனென்று சொன்னால் 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட ஒரு அண்ணன் டிடிவி அவர்கள் இன்றைக்கு ஒரு சீட்டு எதிர்பார்த்தேன் 2ஆக கொடுத்து விட்டார் என்பதும் அவர் கமலாலயம் செல்வதும் என்பதும் எல்லாம் ஏற்புடையதாக இல்லை.